Hi friends, welcome to Surya NEET Academy, Salem. NEET 2026 ரிசல்ட்லாம் வந்துட்டு எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அதுல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா வீட்ல பேரண்ட்ஸ் நீயும் ஒரே மார்க்கு நம்ம பக்கத்து வீட்டு பையனும் ஒரே மார்க்கு ரேங்க் மட்டும் ஏன் வேற வருது? அதுவும் டிஃபரன்ஸ் என்ன 100 மார்க்ஸ்க்கு மேல வருது? உண்மையிலேயே நீ இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கியா? என்கிட்ட வேற மாத்தி சொல்றியா? அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மார்க் ஒண்ணுதான், ஆனா ரேங்க் ஏன் மாறி மாறி இருக்கு அப்படிங்கறது இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம என்டிஏ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சேம் மார்க் எடுத்துட்டா முதல்ல எல்லாம் என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா நார்மலா நம்ம ஸ்டேட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அல்பபெட் ஆர்டர் படி ரேங்க் மாத்துறது, டேட் ஆஃப் பர்த் படி ரேங்கை ஒரு ஆர்டர் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நீட்டை கண்டக்ட் பண்ற என்டிஏ நம்ம இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே மார்க் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சொல்றாங்கல்ல இவ்வளவு மார்க் சேம் மார்க்ல இத்தனை பேர் இருக்காங்க, 138 பேர் இருக்காங்க, 205 பேர் இருக்காங்க அப்படின்னு என்கிட்டயே அவங்க அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப சேம் அந்த பெர்சன்டைல் உள்ள ஸ்கோர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சார் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க? ஒரே ரேங்க் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப எப்படி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்கன்னா பார்க்க போறோம். அதுக்கு பேர் டை பிரேக்கிங் ரூல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன சார் அந்த ரூல் அப்படின்னா, நம்ம மார்க்ஸ்ல சேமான மார்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, பெர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ல 200 ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மார்க் சேம் பெர்சன்டேஜ் அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் பயாலஜில ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா, பயாலஜிக்கு 360 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த 200 பேரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 360க்கு எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபேக்டர் பார்ப்பாங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா அந்த எந்த ஆர்டரோ அந்த ஆர்டர்ல மார்க் கொடுப்பாங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துட்டோம் சார், அதுல 150 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க சேம் 358 வாங்கியிருக்காங்க பயாலஜில, 150 ஸ்டூடெண்ட்ஸ் சேமா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க, கெமிஸ்ட்ரியை அனலைஸ் பண்றாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்ஸ்ல கெமிஸ்ட்ரி எத்தனை மார்க் சார் வரும்? 180 மார்க்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கும். ஓகேங்களா? இதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, பேலன்ஸ் உள்ள அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ் 150 ஸ்டூடெண்ட்ஸ் 358 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு அசம்ஷனுக்கு சேமா இருக்காங்க. அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கெமிஸ்ட்ரியில எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க, யார் ஹையஸ்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 178 அப்படிங்கிற மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுலயும் சேமா இருக்கு, பயாலஜிலயும் சேமா இருக்கு, கெமிஸ்ட்ரிலயும் சேமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 50 பேத்துக்கு ரேங்க் போட்டுருவாங்க. ஏன்னா பேலன்ஸ் 50 பேத்துக்கு என்ன ஆயிடுச்சு டிஃபர் ஆகுதுல, அதை வச்சு ரேங்க் போட்டுருவாங்க. இந்த 100 பேருக்கு மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. அடுத்ததுதான் பிசிக்ஸ். ஓகேங்களா? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல இந்த 100 பேர் பிசிக்ஸ்ல 180 மார்க்ஸ்க்கு இருக்குங்களா, 180 மார்க்ஸ்க்கு யார் அந்த ஆர்டர்ல வாங்கியிருக்கா, யார் மார்க் அதிகம் அப்படின்னு பார்த்து போடுவாங்க. இதுலயும் 50 பேர் சேம் மார்க் சார் 179 அப்படிங்கிற ரேங்க்லயே பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல 179 அப்படிங்கறதுலாம் வராது. என்ன சார் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஏன் அப்படின்னா சார் மிஸ்டேக் பண்றாரு. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், நீங்க 176 தானே வரும், இந்த இடத்துல எப்படி 179 வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் தான், இது என்னோட மிஸ்டேக் தான். ஓகேங்களா? சோ இங்க 176 72 இன்டூ 4 டேர்ம்ஸ்ல வரும், மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் வரும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கங்க. சோ அது மாதிரி சேம் மார்க் வந்தாங்க அப்படின்னா ஒரு 50 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி டை பிரேக்கிங்க்கு போவாங்க. இது பிரைமரி டை பிரேக்கிங். செகண்டரி டை பிரேக்கிங் போவாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்டே அந்த டை பிரேக்கிங்லேயே வந்துடும். வராத கேஸ் இப்ப 50 பேர் மட்டும் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த 50 பேருக்கு ரேங்க் போடணும். ரேங்க் லிஸ்ட் படிதான் அவங்க காலேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ண முடியும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்பதான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டோட்டலா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதியிருக்காங்க, டோட்டலா இருக்கிறது 180 கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காங்க, எவ்வளவு இன்கரெக்ட் இருக்கு, இன்கரெக்ட் டிவைடட் பை கரெக்ட், அதுல எது கம்மியான ரேஷியோ இருக்கு டோட்டலா இருக்கு. இங்க 180 கொஸ்டின்ஸ்லயும் டோட்டலா இருக்க இன்கரெக்ட் டிவைடட் பை கரெக்ட் ஆன்சர்ஸ், அந்த ஆன்சர்ஸ் அந்த ரேஷியோ பார்த்து யார் கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. அப்பயும் இந்த 50 பேர் போல சார் 130 பேர் அதுலயும் சேமா இருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, பயாலஜிக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லா சப்ஜெக்டும். அடுத்து பயாலஜில எத்தனை கொஸ்டின் இருக்கும், 45 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
45 கொஸ்டின்ஸ்ல இவங்க எவ்வளவு கரெக்டா எழுதியிருக்காங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. 40 இருக்கலாம், 44 இருக்கலாம், 43 இருக்கலாம். இவங்க எத்தனை கொஸ்டின் இன்கரெக்டா எழுதியிருக்காங்க, தப்பா எழுதியிருக்காங்க. அட்டன் பண்ணா முட்டை கொஸ்டின்லாம் இல்ல, இன்கரெக்ட். அப்ப பயாலஜில எவ்வளவு இன்கரெக்ட், எவ்வளவு கரெக்ட். 45ங்கிறது டோட்டல் கொஸ்டின், எவ்வளவு கரெக்டோ அதை தான் இங்க போடுவாங்க. ஓகேங்களா? இங்க 45 இருந்தா இன்கரெக்டா இல்ல, 0 ஆயிரும். கரெக்டா? சோ இப்படி போடக்கூடாது. மேல இருக்கிறது இன்கரெக்ட், கீழே டினாமினேட்டர் இருக்கிறது கரெக்ட் ஆன்சர் பயாலஜில. அப்பயும் ஒரு 20 பேர் சேமா வராங்க சார், ரேங்க் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வருவாங்க. கெமிஸ்ட்ரியில அதே மாதிரி 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில மட்டும் அந்த கெமிஸ்ட்ரி மட்டும் இன்கரெக்ட் எவ்வளவு இருக்கு, அதுல ரொம்ப லோயஸ்ட் ரேஷியோ என்ன அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதுலயும் ஒரு ஒரு 8 பேர் சேமா வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் ஆஃப் பிசிக்ஸ்க்கு வருவாங்க. பிசிக்ஸ்ல வந்து டோட்டல் என்ன கொஸ்டின் இருக்கு, 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல எவ்வளவு கரெக்டா எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 8 பேர்ல வந்து 42 கொஸ்டினா 44 கொஸ்டினான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இன்கரெக்ட் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுல யார் கம்மியா இருக்காங்களோ அப்படி ரேங்க் போடுவாங்க. அதுலயும் ஒரு 2 பேர் வந்துட்டாங்க சார், சேம் மார்க். ஃபர்ஸ்ட் டை பிரேக்கிங் முடிஞ்சு, செகண்டரி டை பிரேக்கிங் முடிஞ்சு, சேம் மார்க் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க ரேண்டமா ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு என்ன பண்ண போறாங்க, இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுட்டு அவங்க ரேங்க் லிஸ்ட் போட போறாங்க. ஸோ சேம் மார்க்கா இருந்தாலும் ரேங்கை இப்படிதான் என்ன பண்றாங்க, என்டிஏ நம்ம நீட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வேற வேற மெத்தடு இதை தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால சேம் மார்க் வேற ரேங்க்னு சொல்லி என்ன பண்ண தேவையில்ல, நாம பசங்களை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம சூர்யா நீட் அகாடமியில இந்த நீட் 2026ல பிஎஸ் தர்ணேஷ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 595 அவுட் ஆஃப் 720க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில தமிழ்நாடுல இவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாருன்னு சொல்லி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்க இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணதுல இதுக்கு மேல மார்க் இல்ல, இருந்தாலும் 1-2 நாள்ல அபிஷியலா அதுவும் தெரிஞ்சிடும். இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், சேலம்ல கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிச்சவரு. இவர் சிபிஎஸ்சி எல்லாம் படிக்கல, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னாலையும் கிராக் பண்ண முடியும். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் எல்லாம் படிச்சாங்கலாம் இல்ல, முடிச்சுட்டு நம்ம சூர்யா நீட் அகாடமியில 1 இயர் படிச்சாரு. உடனே இந்த மார்க் என்ன பண்ணாரு, அவர் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இவருக்கு எந்த ஃபேக்கல்டி எல்லாம் எடுத்தாங்களோ அதே ஃபேக்கல்டி தான் இப்போ இன்ஸ்டியூட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எப்படி எடுக்கிறாங்க, டெமோ பார்க்கணும் அப்படின்னா கீழே என்ன பண்ண போறோம், லிங்க் கொடுக்க போறோம். நீங்க லிங்க்ல அந்த டெமோ என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு எடுத்த ஃபேக்கல்டி டீமோட டெமோ லிங்க் மட்டும் இல்லாம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும், எனக்கு ஹாஸ்டல் எப்படி இருக்கும், பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல் இருக்கு, கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி கிளாஸ் இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு தனி கிளாஸ் இருக்கு. அது மாதிரி 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு 2027 போயிட்டு இருக்கு. இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா கீழே நாங்க என்ன பண்றோம், ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு தெரியும்னா, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற 9025208403ங்கிற அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்க் வாங்கினதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம சூர்யா நீட் அகாடமியோட மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஃபேக்கல்டி சார்பாகவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வேற ஒரு வீடியோ, என்ன வீடியோ உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.